என்னம்மா காலையில் இங்கே கிளம்பிட்டா? வெளியே போகணுமா என்ன? அழகாக சாரீலாம் கட்டிட்டு கிளம்பிட்டா? அப்பா என்ன மறந்துட்டீங்களா? நான் நேற்றே சொன்னேன்ல, இன்னும் ஒரு 2 டேஸில் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி. அதான்ப்பா உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கிளம்புனாதாப்பா நாளைக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 1 டே ஸ்டே பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஜாயின் பண்ணணும். அதனால தான்ப்பா உங்ககிட்ட சொன்னேனே. நீங்கள் கூட சரின்னு சொன்னீங்களே. ஓ, ஆமாம் ஆமாம் ஆமாம்மா. நான் ஆல்ரெடி பேசிட்டேன். அவர் நமக்கு கொஞ்சம் தூரத்து சொந்த வகையில் பார்த்தா உன்னோட பெரியப்பா முறை தான் வருது. ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இங்கேருந்து உனக்கு கேபு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நீ அங்கே போய் இறங்கிட்டு அவங்க வந்து உன்னை பிக் பண்ணிக்குவாங்க, ஓகேவா? அங்கே போய் அக்கமண்டேஷன் எல்லாமே அவங்க பார்த்து வைப்பாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. பிஸ்னஸ் மீட்டிங்காக நான் இப்போது அப்ராட் கிளம்பணும். அதுதான் யோசிக்கிறேன். கூட வந்து விட்டுட்டு வந்தானா எனக்கு பிரச்சனை இல்லை. யார் தனியாக அனுப்பணுமேன்னு தான் கவலையாக இருக்குது. எப்படி போவ நீ தனியாக போகிறதுனா? இல்லைன்னா ஃப்ளைட்டில் எதுவும் டிக்கெட் போட்டுட்டுமா? அப்பா இங்கே இருக்க சென்னைக்கு எதுக்குப்பா ஃப்ளைட் டிக்கெட்? ஜஸ்ட் சேலம் டு சென்னை. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 7 to 8 hours ஆகுமா? நான் கேப்லேயே போய்க்குவேன்ப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நாளைக்கு தானே ஜாயினிங், ஸோ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் இல்லை மார்னிங் கிளம்புனா கூட எனக்கு ஓகே தான். என்னடி சொல்கிறேன்? அவ்வளோ நீயும் ஒன்றா தான் ஸ்டே பண்ண போகிறீங்களா? அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அப்பப்போ லக்ஷ்மி கிட்ட பொண்ணு நம்பர் கூட வாங்கி வச்சு கேட்டுக்குவேன் நீ என்ன பண்ணுறேன்னு. சரி சரி, அப்போ ஒழுங்காக இருக்கணும் சரியா? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டியா? அப்புறம் அதை காணோம் இதை காணோம் அம்மா அம்மான்னு என்னையும் கூப்பிட்டு கிடக்கக்கூடாது, சொல்லிட்டேன். இப்போவே எல்லாம் எடுத்து வச்சுக்கோ தேவையானதெல்லாம். சரிம்மா, என்னை திட்டிகிட்டே இருக்காத. நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நான் இன்னும் குழந்தை கிடையாது. நான் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கேன். கேப் வந்த உடனே கிளம்புறது தான் வேலை. என்னடி கண்ணுக்குள்ளேயே கிடந்த இங்கனே கிடப்ப? எப்போ பாரு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சா இப்போ என்ன திடீர்னு கிளம்புறான்னு சொல்கிற? சரி, என்ன பண்ணுறது? அப்புறம் போயிட்டு வா, பத்திரமா இருந்தால் சரி. எனக்கு அது மட்டும் தான், என் நினப்பெல்லாம் உன் மேலே தான் இருக்கும். அப்படியே ராஜி, ரொம்ப கஷ்டப்படாத. அப்போ ஒரு வழி இருக்குது, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ அவளோட கிளம்பி போ. அவள் கூடயே அங்கேயே ஸ்டே பண்ணி ஒரு வீடு எடுத்து இருங்க 2 பேரும். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சின்னவளை வேணா எங்கள் தங்கச்சி வீட்டில் விட்டுடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்கிற? என்னங்க, நான் சொன்னது என்னவோ அவளை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமாக இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கோசரம் நானும் அவள் கூட எதுக்கு போயிருக்கணும்? நாளாக போக மாட்டேன்ப்பா. அவளை வேணா இங்கே இருக்கிறது வேலை பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் தான் உங்கள் பொண்ணை வெளியூருக்கு அனுப்புறீங்கன்னு பார்த்தா இப்போ என்னையும் சேர்த்து அனுப்ப பார்க்குறீங்களா? அவள் போகிறது என்னவோ எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்காக நான் என் பிள்ளைய விட்டு நான் இங்கேருந்தெல்லாம் போக மாட்டேன்ப்பா. அதுவும் உங்கள் தங்கச்சி வீட்டில் போய் என் 2வது பிள்ளையோட சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் விட முடியாது. இல்லைம்மா, நீ அவ கூட இருந்தீன்னா அவளுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும், எனக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, வீடு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவள் தைரியமான பொண்ணு, பத்திரமா இருந்துக்குவா. அதுவும் இல்லாமல் தூரத்து சொந்தம், எங்கள் அண்ணாவும் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். அவங்க பசங்களும் இருக்காங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்குவாங்க. சரிம்மா, அப்போ கேப் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஒரு ஆஃப்டர்நூன் போல் சாப்பிட்டு கிளம்பு. உன் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிவிடு ரெடியாக இருக்க சொல்லி. கேப் வந்தோடனே நீங்கள் கிளம்புங்க. அப்போ வேலை வர முடியலன்னு தப்பாக நினச்சிக்காத. நான் வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது உன்னை நேரில் வந்து பார்க்குறேன். என்ன, பத்திரமா இருக்கணும். அதெல்லாம் உங்கள் பொண்ணு பத்திரமா இருந்துக்குவா. நீங்கள் முதல்ல உங்கள் உடம்ப பாருங்கள். ஆல்ரெடி உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரில. அடிக்கடி சாப்பிடவும் மாட்டேங்கிறீங்க சரியா? என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா அந்த மனுஷனை. ஒழுங்காக சாப்பிடுனா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. உங்கள் பொண்ணு அதுக்கு மேலே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. உடம்பு ஒழுங்காக சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு பாருங்கள், கிளம்புங்க. பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்களா? எடுத்துக்கிட்டம்மா, இங்கே தான் இருக்குது. சரிம்மா, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். நீ பத்திரமா இருந்துக்கு, என்ன பார்த்து பத்திரமா போங்க. போயிட்டப்பா கால் பண்ணுங்கள். அம்மாக்கும் கரெக்டாக கால் பண்ணி சொல்லு, பத்திரமா இரு சரியா? நான் வரேன், பார்த்துக்கோ. சரிப்பா. அப்போது கேப் வந்தோடனே நாங்கள் கிளம்புறோம். வேறு எதுவும் இல்லைப்பா, நீங்கள் பத்திரமா இருங்க சரியா? மற்றபடி கஷ்டமாக இருக்க மாதிரியும் இருக்குது உங்கள் கூடயே இருந்துட்டு இப்போ டக்குன்னு போகணுன்னா. ஆனால் வீட்லேயும் இருக்க முடியாதுல்லப்பா, அதனால தான் போயிட்டு வந்துடுறப்பா. பத்திரமா நீங்களும் கிளம்புங்க. சரிம்மா, சரி நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். ராஜி பார்த்துக்கோ, அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து கொடு. கேப் வந்தோடனே பத்திரமா அவளை ஏற்றி விடு, ஓகேவா? மறக்காமல் அவளுக்கு கால் பண்ணி பேசு. நான் அங்கே வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் இருப்பேன். நானும் போயிட்டு கூப்பிட்றேன் உனக்கு, சரியா? போயிட்டு வரேன். சரிங்க. உங்கள் வீட்டில் கூட பரவாயில்லடி, செம்ம கேட்டோடனே விட்டுட்டாங்க. எங்கள் வீட்டில் தான் பா கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு கொண்டுறாங்க.
அதுவும் நண்டு சிண்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன கொடுமையோ எப்படியோ இப்போ கேள்வியெல்லாம் கேட்டு என்கொயரி வச்சு முடிச்சுட்டு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு வழியாக கிளம்பி வந்துட்டோம். இப்போது அங்கே போய் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம்? நான் ஒரு ஹாஸ்டல்ஸ் 1-2 பார்த்து வச்சுருக்கேன் வெப்சைட்டில். அங்கே போய் நேரில் பார்க்கலாம். ஓகேனா நம்ம அங்கேயே கூட செக்இன் பண்ணிக்கலாம். நீ என்ன சொல்கிற? ஆமாடி, நானே சொல்லணும்னு இருந்தேன். எங்களோட ரிலேட்டிவ் வந்து அங்கே இருக்காங்கம்மா. எனக்கு தூரத்து சொந்தத்தில் ஏதோ பெரியப்பா முறை வரும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பிக் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்பா. நம்ம போய்ட்டு ஜஸ்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணால் போதும், வந்து பிக் பண்ணிக்குவாங்க. அவங்களே அக்கமடேஷன்லாம் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை நமக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நம்ம வெளியே கூட ஹாஸ்டல் பார்த்துக்கலாம். நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். ஓகேவா உனக்கு? ஓ அப்படியா, சரி ஓகேடி, போய் பார்க்கலாம். நமக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே தான். எங்கள் வீட்டில் மட்டும் கொஞ்சம் பேசணும், அதை மட்டும் நான் பேசிக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு ஓகே தான். ஓகே அண்ணா, இன்னும் எவ்வளோ நேரத்தில் நம்ம போவோம்? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரமாக வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, டயர்டாகவும் இருக்குது. எங்கேயாவது டீ ஷாப் இருந்தால் பார்த்து நிறுத்துறீங்களா? எனக்கு டீ குடிக்கணும்னா தலையே வலிக்கும், ரொம்ப வலி எடுத்துக்கும். அதோ பார்க்குறேம்மா. காஞ்சிபுரம் தாண்டிட்டோம், இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். டீ கடை எங்கே இருக்குன்னு பார்த்து நிறுத்துறோம்மா. டீ நல்லா இருக்குல்லடி. இந்த மாதிரி ரோட் சைடில் நின்று டீ குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் எங்கேயுமே விட்றதில்ல. இந்த மாதிரி வந்தால் குடித்தாதான் உண்டு. நல்லா போட்டிருக்காங்க. நீ என்ன ஆர்டர் பண்ண? டீயா காஃபியா? நானும் டீ தாண்டி ஆர்டர் பண்ணேன். நானும் அவ்வளோ ஒன்றும் டீ காஃபி பர்சன் இல்லை, பட் இருந்தாலும் எப்பயாவது குடிப்பேன், எனக்கும் பிடிக்கும். சரி வா போகலாம், டைம் ஆயிடுச்சுல்ல. சரி வா போகலாம். இந்த டிரைவர் என்ன அங்கேயே நின்றுட்டுருக்காரு, வருவாரா? கூப்பிடு. அண்ணே வாங்க போகலாம், டைம் ஆயிடுச்சு. சரிம்மா, அதோ வரேன். ஐயா நீ எப்போ வந்த? வாயா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா, சாப்பிட்றியா? அது இருக்கட்டும்மா, இது எனக்கு தெரியக்கூடாது. ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா சக்தி, அவள் ஏதோ சும்மா பேசிகிட்டு இருந்தா, வேற ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு தெரியணும்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கு தான் ஏதோ அவள் சொல்லிகிட்டு இருந்தா. மற்றபடிலாம் வேற ஒன்றும் இல்லை ஐயா. வா வந்து சாப்பிடுவா. ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, என்ன விஷயம்னு தெரியல, கண்டுபிடிக்கிறேன். அது அது வந்து அது வேற ஒன்றும் இல்லையா, இன்னும் கல்யாண விஷயமா தான்டா சக்தி. என் அம்மா கேட்டுட்டு இருந்தா, என்னங்க பையனுக்கு பண்ணிடலாமான்னு. நான் தான் இல்லை, பையன் இன்னும் வேலை இருக்கு, அவன் பிஸ்னஸை பார்க்கணும்ல, என் பிஸ்னஸையும் அவனை எடுத்து நடத்தணும், அதனால் 2 வருஷம் போகட்டும்னு சொன்னேன். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்கிற? எனக்கு அப்படி தான் சரியா படுது. நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நானும் அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி அம்மா தான் கேட்டாங்க, அவங்க அண்ணன் பொண்ணுக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு. எனக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா. அதுவும் இல்லாமல் எனக்கு அது ஆல்ரெடி நிறைய வேலை இருக்குது, 1008 பிரச்சனை. என் பிஸ்னஸ் வேறு பார்க்கணும், அதில் நிறையா இஷ்யூஸ் இப்போ தான் போயிட்டுருக்கு, அதெல்லாம் நான் கிளியர் பண்ணணும். ஸோ பார்த்துக்கலாம்ப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு இப்போதைக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. 2 இயர்ஸ் தானே, பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்லிவிடுங்கம்மா, அவங்க வீட்டில் ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க. சரிப்பா, நான் வரேன். இரியா, சாப்பிட்டு போவியா? அம்மா உனக்கோசரம் தான் மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். நீ என்னடானா உடனே வரேன்ற, வந்தே 4 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே கிளம்பணுமா? இரியா. இல்லைம்மா, நிறைய வேலை இருக்குது. ஸோ அந்த ஒர்க்லாம் அப்படியே போட்டுட்டு தான் வந்தேன். நான் போய் அந்த ஒர்க்கை பார்க்கணுமா, அதான் இன்றைக்கி கிளம்பலான்னு தான் இருந்தேன். இப்போவே கிளம்பணும், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரிம்பா, நான் கிளம்புறேன். எனக்கு கார் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கு, வரேன். சரியா, பார்த்து போயிட்டு வா. நீ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ண போகிற? நீ வேணா நம்ம ஐயாச்சாமி கூட்டிகிட்டு போயேன். இல்லைப்பா வேண்டாம், நான் வரும்போதே டிரைவரோடு தான் வந்தேன். ஸோ அவரோடய ரிட்டர்ன் நான் போயிடுவேன். ஐயாச்சாமி அண்ணனுமா வேண்டாம், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். நல்ல வேலைங்க, நான் பயந்தே போயிட்டேன். இங்கடா திடீர்னு வந்து நின்றுட்டான், நம்ம பேசினதெல்லாம் கேட்டுறானுன்னு நினச்சேன். நல்ல வேலை நீங்கள் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டிங்க. ஆமாம் நாராயணி, நானும் அதான் என்ன சொல்கிறதுனே தெரில அவங்ககிட்ட.
ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். பையனுக்கு பையனுக்கும் விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே இந்த இது எடுக்க வேண்டாம். அவனுக்கு கல்யாணம் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு விட்டு அவன் சொன்ன மாதிரி இன்னும் 2 வருஷம் போட்டோம். நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம் எதனாலும். சரி வாங்க சாப்பிட்லாம். அவன் தான் சாப்பிடாம போயிட்டான், நீங்களாவது வந்து சாப்பிடுங்க. இந்தாங்க காஃபி குடிங்க. ம், கொடுமா. எங்க உன் பையனை காணோம்? எங்கே போனான்? இவன் என்னடான்னா சொல்லாம கொள்ளாம ஊருக்கு கிளம்பி போயிட்டான் சின்னவன். பெரியவன் எங்கே போனான்? அவன் தான் பொறுப்புள்ள பையனா இருப்பான்னு பார்த்தா அவனும் இப்போ ஒழுங்கா சொல்றது இல்லை. எங்கேயோ வெளியே போயிட்டான் போல இருக்கு. ஊர்ல இருந்து வந்ததே 2 நாள் தான் வீட்டில் இருப்பான்னு பார்த்தா திடீர்னு இங்கே வெளியே போயிட்டு இருக்கான். என்ன எங்கே போனா சொல்லிட்டு போனான் அவன்கிட்ட. மா, அப்பா, இங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. ஷாம் வந்திருக்கான். வாயா வாயா ராமே, இப்போ தான் அப்பா கேட்டுட்டு இருந்தாரு. இது யார் கூட? ஷாம் தம்பியோ? சரி சரி சரி, வா வா வா. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அதான் சரியாக தெரியல. சரி வாங்கய்யா. தா ஊருக்கு எதுவும் கிளம்பிட்டியோன்னு பயந்தே போயிட்டேன். காலையிலேருந்து ஆளை காணுமேன்னு ஒன்று. சொல்லாமல் கொள்ளாமல் போக மாட்டானே, இருந்தாலும் ஒரு பயம்தான். அம்மா, அது எப்படி உங்ககிட்ட சொல்லாமல் கிளம்பிடுவேன்? சரி, சும்மா தான் வந்தேன் கூட்டிகிட்டு போனேன். நாங்கள் சும்மா வெளியே போயிட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன். இன்னைக்கு மட்டும்தான் இங்கே இருப்பேன், அதனால தான் வெளியே இருந்தோம். அதான் அவனை மீட் பண்ணேன், அப்படியே வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தேன். சரிம்மா, நான் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, வாங்கிட்டு வரேன். நாளைக்கு ஊருக்கு வர கிளம்பணும்ல, அதனால தான். எனக்கு சாப்பாடு போடுங்க, நான் சாப்பிட்டு போகிறேன். ம் சரியா, வா சாப்பாடு போடுறேன். ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணலாம் ரோஸ். அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், எங்கள் பெரியப்பான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நம்பர் கொடுத்துருந்தாரு. அவங்க பையனை அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவார்னு சொன்னார். நமக்கு லொக்கேஷனே ஷேர் பண்ண சொன்னேன் நான். இல்லை நேரில் வந்து கூப்பிட்டா தான் மரியாதையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் இங்கே எங்கேயும் பக்கத்தில் தான் இருக்காராம். வந்துடுவார். இங்கே ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். டிரைவரும் இங்கே தான் இருக்கார். நம்ம அவர் வந்தோடனே அவர் ஃப்ரண்ட்டில் பைக்கில் போட்டு நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு கார்லேயே போயிடலாம். ஓகே தானே? ம் ஓகேடி. அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணி தான் நம்மளே போயிருக்கலாம். சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். இல்லைடி, இங்கே லொக்கேஷன் ஷேர் பண்ணாலும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதுனால நமக்கு ஷார்ட் ரூட்ஸ்லாம் தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் அவங்களே வந்து பிக் பண்ணிவிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வெயிட் பண்ணுவோம். அவங்க வந்து கூட்டிகிட்டு போட்டோம். ம் சரி ஓகேடி. அங்கே போய்ட்டு திவ்யா, யாரோ ஒருத்தன் ரொம்ப நேரமாக நம்மளே பார்த்துட்ருக்கான். யாருன்னு தெரில, பொறுக்கி மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. ரொம்ப நேரமாக இங்கே பார்த்துட்ருக்கான். ஆமாடி, யாருன்னு தெரிலையே, இங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே தாண்டி வரான். நீங்கள் தானே திவ்யா? ஆமாம், என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் யார்? நான் தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஃபோனில் பேசினேன், தினேஷ், உங்கள் பெரியப்பா பையன். இவர்தான். யாருன்னு தெரியாமல் அதுக்குள்ளே பொறுக்கின்னு வேறு சொல்லிட்டோமே. ஓ தினேஷ், அண்ணா. சரிண்ணா, போகலாமாண்ணா? ம், போகலாமா. இது யாரு? இது என் ஃப்ரெண்டு ரோஸ்லின். இவ்வளோ என் கூட தான், என்னோட தான் ஆஃபீஸில், ஒரே ஆஃபீஸில் ஜாயின் ஆகிருக்கா. என் கூட தான் தங்க போகிறாண்ணா. ஓ அப்படியா, ஓகே ஓகே. அப்பா என்கிட்ட அதெல்லாம் எதுவும் சொல்லலை. சரிம்மா, வாங்க வீட்டுக்கு போகலாம். வாயா தினேஷ், இவங்க யார்? ஓ ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்களே. ஓ அந்த பிள்ளைங்களா? சரி சரி சரி, ஆமாம் அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. வாங்கம்மா வாங்க. ம் ஆமாம்மா, இவங்க தான் அது. இவங்க தான் திவ்யா, அவங்க சண்முகம் சித்தப்பா அவங்க பொண்ணு. அவங்களோட ஃப்ரெண்டு ரோஸ்லின். இவங்க 2 பேரும் தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறாங்களாம், ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார் அப்பா. இவங்களுக்கு மேலே இருக்க ரூமை ரெடி பண்ணிட்டீங்கல்ல, அங்கே தங்க வச்சிடலாம். இப்போ நைட்டுக்கு டின்னர் கொடுத்துருங்க, அவங்க அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். ம் சரிப்பா தினேஷ், நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். போங்கம்மா, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட வந்துடுங்க. டின்னர்லாம் ரெடியாக தான் இருக்குது. ஓகே ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டிலாம் கூப்பிடாதம்மா, நான் பெரியம்மா முறை தான். உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் நல்லாவே எங்களுக்கு தெரியும். நம்ம தூரத்து சொந்தக்காரங்க தான். நீச்சி பெரியம்மானே கூப்பிடு என்ன.
அதுக்கெல்லாம் கூச்சப்படாத, எதுனாலும் வேணும்னாலும் கேட்கணும் உரிமையாக. என் பேர் ஷீலா. இந்த வீட்டில் எனி டைம் வந்து நான் அவைலபிளாக தான் இருப்பேன். நீ வந்து என்னை எப்போ வேணால் கூப்பிடலாம். நீங்களும் என் பிள்ளைங்க மாதிரி தான். நல்லபடியாக பார்த்துக்குவேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் இங்கே தங்கிக்கோங்க. ஆனால் என்கிட்ட வந்து கொஞ்ச நேரமாச்சும் பேசணும், நல்லா ஜாலியாக இருக்கணும். நான் அப்பப்போ வெளியே போவேன் ஷாப்பிங் அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் என் கூட நீங்கள் வரணும், சரியா? சரி பெரியம்மா, இனிமேல் உங்களை அப்படியே கூப்பிட்றேன், இல்லை அம்மான்னு கூட கூப்பிட்றேன். சரி, நாங்கள் இப்போ ரூமுக்கு போகிறோம். போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரோம். நம்ம கூட இவங்கள பார்த்தா ரிச்சாக இருக்காங்க, கொஞ்சம் பணக்காரத்தவரை காட்டுவாங்கன்னு நினச்சேன். இவ்வளோ ஜாலி டைப்பாக இருக்காங்க. போக போக தான் தெரியும், பார்ப்போம். இவரையும் பார்த்தோன்னே பொறிக்கன்னு தானே நம்ம சொன்னோம். என்னவோ குடும்பம் எப்படி இருக்க போதோ தெரியல. நம்ம பாட்டுக்கு ஒரு இடமா இருந்துட்டு போயிடணும். வாயை அமைதியாக வச்சுட்டு ரெடி ரோஸ்லின், ஏதாவது வாயை கொடுத்து மாட்டிக்காத. ரூம் சூப்பராக இருக்குல்ல? நான் கூட என்னவோ நினச்சேன், பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஸ், உனக்கு? ஆமாடி திவ்யா, நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, பால்கனி கூட இருக்குது. சூப்பரில், நல்லாயிருக்கு. கொஞ்சம் வென்டிலேஷனாகவும் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கும் பிடிக்கும். ஆமாடி, சூப்பராக இருக்குது. ஓகே, நான் போய்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீயும் எதனா கேஷுவல்ஸ் மாற்றிருந்தா மாற்றிக்கோ. ஓகேடி. நானும் கொஞ்சம் ட்ரெஸ் மாற்றிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். காரில் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ் போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். நாளைக்கு போய் ஜாயின் பண்ணோம்ல. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து செம்மையாக ஃபன் பண்ணுறோம் என்ன? ஓகேடி. நல்லா தாண்டி இருக்கீங்க கூட. ஆமாம்ல, இந்த பெட்டு பேர் சூப்பராக இருக்குது, நல்லா குதிக்கலாம். ஹலோ அம்மா. வந்துட்டம்மா, அதுதான் சொல்லலான்னு கூப்பிட்டேன். ரூம்லாம் ஓகே தான், நல்லா செட் ஆகிடுச்சு. அவங்களாம் வந்து பிக் பண்ணிட்டாங்க. அவங்க பேர் என்ன, தினேஷ், அவங்க பையன். ஆமாம், அந்த அண்ணன் தான் வந்தாங்க. ரோஸ்லைனுக்கும் ஓகே தான், செட் ஆகிடுச்சு. ரூமில் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீ உடம்ப பார்த்துக்கோ என்ன? சரிம்மா, பத்திரமா போயிட்டியா? அப்பா கிட்ட நான் சொல்லிடுறேன். இதுக்கும் நீயும் ஒரு மெசேஜ் ஒரு காலோ பண்ணி சொல்லிவிடு. அப்புறம் ரோஸ்லின் அவங்க அம்மா கிட்டேயும் ரோஸை ஃபோன் போட்டு சொல்லிவிடு, சரியா? பத்திரமா போயிட்டீங்கன்னு அங்கே பார்த்து இருந்துக்கோ என்ன? எப்பயாவது ஃபோன் பண்ணு. டெய்லி நானே பண்ணுவேன், ஃபோன் பண்ணால் ஒழுங்காக எடு. சரிம்மா, நான் அப்போ வச்சிட்றேன். பாய். ரோஸ், அம்மாட்ட சொல்லிட்டியா? ரோஸ், கூப்பிட்றது கேட்குதா இல்லையா? சொல்லிட்டேன்டி, அம்மாட்டெல்லாம் அப்போவே பேசிட்டேன். ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கடி என்னை விட்டுட்டு போகிறேன்? இல்லை, நீங்கள் சும்மா ஒரு ஜஸ்ட் வாக் மாதிரி தான். பக்கத்தில் இங்கே பீச் கூட இருந்துச்சுல்ல, ஸோ சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரேன். நீ இங்கே ரெஸ்ட் எடு. சரி, ஓகேடி. வா, இந்த வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே ஃபோட்டோ எடுப்போம். இந்த மாதிரி பீச்சில் சூப்பராக நடக்கிறது கூட நல்லா தான் இருக்குது. யார் இந்த பொண்ணு புதுசாக இருக்கா? இங்கே என்ன பண்ணுறா? இது ப்ரைவேட் பீச் ஆச்சு. இந்த ஏரியாவும் கொஞ்சம் ப்ரைவேட்டான ஏரியா வச்சு. இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லை இது வரைக்கும்ல. இங்கே என்ன பண்ணுறா? இது இது அவங்க தானே? ஆமாம், அது அவங்க மாதிரி தான் இருக்காங்க. போய் பார்ப்போம், பக்கத்தில் போய் பார்ப்போம். நீங்கள் ராம் தானே? உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஷாம் அன்றைக்கி நைட்டு எனக்கு தெரியலையா? என்ன சொல்கிறா அந்த பொண்ணு? ராமன் சொல்கிறா, என்னோட அண்ணா பேரை சொல்கிறா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேறு பேசுகிறா. ஓ, என் அண்ணாவா தெரியுமா அவளுக்கு? அழகா இருக்காளே. ஆமான்னு சொல்லுவோம். ஆமாம், நீங்கள்? எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே. என்னைக்கு என்னைக்கு நைட்டு சொல்கிறீங்க? ராம், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி ரெஸ்டாரண்ட்டில் வெளியே கூட ஒரு பொண்ணு காப்பாற்றினீங்க. என்கிட்ட இருந்து ஒருத்தன் பேகை கூட போய்கிட்டு போனோம். நீங்கள் தான் வந்து காப்பாற்றினீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஷாமு கூட அவங்க கூட இருந்தார். அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ராம் தானே? ஓ, எங்கள் அண்ணன் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கானா? ஆஹா, ஓகே. பொண்ணு கூட அழகாக தான் இருக்கா. சரி, தன்னால் வர்றது எதுக்கு விடணும்?
பார்க்க அழகாக இருக்கா. பேசாம நம்மளே லவ் பண்ணிடுவோமா? எங்கள் அண்ணன் ஜஸ்ட் ஹெல்ப் தானே பண்ணியிருக்கான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லையே. நான் பேசுறதுனால ஒன்றும் தப்பாக போகிறதில்ல. ஆ ஆமாம்மா. இப்போதான் ஞாபகம் வருது. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அன்னைக்கு ஏதோ பேர் சொன்னீங்களே. என் பேர் திவ்யா. அன்றைக்கி சரியாக பேச முடியல, டென்ஷனாக இருந்தனால தான் டக்குன்னு போயிட்டேன் நான். நீங்கள் இங்கே இங்கே என்ன பண்ணுறீங்க? நம்ம ட்வின்ஸ்ன்னு தெரியாமல் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இதுவும் நல்லது தான். அப்போ அவன் வேறு எந்த டீட்டெயில்ஸும் சொல்லலை, பேர் மட்டும்தான் தெரியும் போல இருக்கு. நான் இங்கே தாங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன். இங்கே தான் பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருக்கேன், இந்த ஏரியா தான். அதான் சும்மா வாக் மாதிரி இங்கே வந்தேன். அது என்னோட நேட்டிவ் சேலம். ஸோ என்ன ஒரு கோஇன்சிடென்ஸில். ஆமாங்க, ரொம்ப பெரிய கோஇன்சிடென்ஸ் தான். நான் இங்கே உங்களை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரணும். எங்கள் அப்பா உங்களை இன்வைட் பண்ணார். அன்றைக்கி இந்த இன்சிடெண்ட்டாக அப்பா கிட்ட சொல்லும் போது அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பையனும் இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கள இன்வைட் பண்ண சொன்னாங்க. நான் உங்களை பார்க்கவே மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. கண்டிப்பாங்க, வந்துட்டா போச்சு. உங்களோட ஃபோன் நம்பர் கிடைச்சா நல்லா இருக்குமே. அது வந்து அது என் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைன்னா வேணாம். ராமா நீங்கள் நம்புவீங்கல்ல? ஐயோ, உங்களை நம்பாமையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தரேன், எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 9 4 6 7 இந்த நம்பர் தான். ஓகே, பார்ப்போம், நான் வரேன். எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்கிற மாதிரி கார்டன் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. செம்ம அழகான பொண்ணு, தன்னால் வரா. ஆனால் நான் சொல்லுவேன், கொஞ்ச நாள் பேசுகிறோம். ஃபோன் நம்பர் வேறு கொடுத்துட்டு போயிருக்கா, மெசேஜ் பண்ணி பேச வேண்டியதுதான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு சஸ்பென்ஸ் லவ் ஸ்டோரி தான். இப்படி தான் போக போகுது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோரிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து எப்படி வேணால் கதை போகலாம், கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் போகும். ஸோ அதனால் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு எதனா ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே வரவேற்கிறேன் அண்ட் படிப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.